வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். மக்கள் பார்வையில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற சேனல்ல ஃப்ரீக்வெண்டா வீடியோஸ் போடல அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கே தெரியும். ஏன் அப்படின்னா நிறைய தாவேகா சார்பில் நிறைய சேனல்ஸ் வந்தாச்சு, நிறைய மீடியாஸ் வந்தாச்சு, நிறைய இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்டு சோசியல் மீடியாவில் முக்கியமாக யூடியூப்ல அரசியலை பற்றி டீப்பாக பேசுகிறாங்க. இது எல்லாமே ஓகே. இந்த சேனலுடைய நோக்கம் இப்போ எனக்கு வந்து நான் விஜய் ரசிகர் தான். பல வருஷமா எனக்கு 38 ஆக போகுது. பல வருஷமா நான் விஜய் ரசிகர் தான். அஃப்கோர்ஸ் அனில் தான். ஆனால் இந்த சேனலுடைய நோக்கம்ங்கிறது வெறும் விஜய் மற்றும் அந்த கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளை துதி பாடுறது மட்டும் கிடையாது கிடையாது கிடையாது. மக்களுடைய பார்வையில தமிழக வெற்றி கழகம் என்னவா இருக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்களோ அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சேனலா மட்டும்தான் இது இருக்கணுங்கிறதுனால எப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு தேவை வருதோ அப்பெல்லாம் மட்டுமே வீடியோஸ் நம்ம இதுல பதிவேற்றம் செய்யறோம். முதல் விஷயம், இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கான், ஸ்கூல்ல படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பையனுக்கு அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, அவனை அவ்வளவு பேருக்கு பிடிக்குது, டீச்சர்ஸ்க்கு, சக மாணவர்களுக்கு, அந்த பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவனுக்கு எந்த தடையும் இல்லை, அவனுக்கு எல்லாமே புரியுது, சூழ்நிலை புரியுது, எக்ஸாம்ஸுடைய அந்த கொஷின்ஸும் நல்லாவே புரியுது. ஆனா அவன் பெர்ஃபார்மே பண்ண மாட்டான் அப்படின்னா என்ன நிலைமையில இருக்குமோ அப்படிதான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், நான் திரும்பவும் சொல்றேன், இப்படி நான் சொல்றதுனால சில பேருக்கு ஹர்ட் ஆகலாம், ஒரு விஜய் ரசிகரா எனக்குமே அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஏன் இப்படி சொல்றேன்னா, யூ ஆர் நாட் அன் ஆக்டர் எனிமோர். ஜனநாயகன் என்ன வேணாலும் ஆகட்டும், ஓடட்டும் ஓடாம போட்டும், வரட்டும் வராம போட்டும், முடக்கப்படட்டும் முடக்கப்படாம போட்டோம், அதை வந்து எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும்னு ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களான்னு தெரியல. ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பான ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஜனநாயகனை தூக்கி ஓரமா வச்சுட்டு இப்போ இன்னைக்கு என்ன நடக்குது, நான் போன வீடியோலயே அதை சொல்லியிருந்தேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோலயே அதை சொல்லியிருந்தேன். களத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க, பரந்தூருக்கு போனாரு, அங்க போனாரு, இங்க போனாரு, இதெல்லாம் சொல்றாங்க. ஓகே, இப்போ நேத்து சமீபத்துல நம்ம சிவகங்கை மாவட்டத்துல அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞருடைய மரணம் காவல்துறையினுடைய அராஜகத்தினாலையும் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை காவல்துறை. இது வந்து நேத்து பூதாகரமா அதனுடைய எவிடன்ஸ் வீடியோலாம், சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோலாம் வெளியே வந்து கோர்ட்டே கேள்வி கேட்டிருக்கு. இதுக்கு வந்து தமிழக தலைவர் விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இல்ல நம்ம சொல்லல, அந்த அறிக்கையில வந்து ஸ்டாலினை வந்து பயங்கரமா சாடி இருக்கிறாரு. எஸ்ஐடி கேட்டிருக்காங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே சரிதான். ஆனா இது பத்தாதுன்னு நான் சொல்றேன். நம்மளுடைய டார்கெட் மக்கள் மனங்களை வெல்வது, உங்களுக்காக நாங்க இருக்கோம்னு சொல்றது அப்படிங்கிறது நிஜம்னா, மக்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன், விஜய் ரசிகனா, தாவேகாவுடைய ஒரு அபிமானியா, இல்ல வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாலாம் நான் சொல்லல. மக்கள் பார்வையிலிருந்து, மக்கள் மேடையிலிருந்து மட்டுமே தான் இந்த சேனல் இயங்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அந்த அடிப்படையில நான் சொல்றேன், நீங்க இந்த விஷயத்த கையில் எடுங்க. எதிர்கட்சிகள் எடுக்கிறாங்களே, இப்ப எடப்பாடி எடுக்கிறாரு, இப்ப யார் அந்த சார்னு இவங்க கேட்டாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து இந்த அஜித்குமார் சாவுக்கு வி நீட் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்லாம் நேற்று நிறைய இந்த கிருஷ்ணகிரிலாம் ஏடிஎம்கே எல்லாம் பண்ணாங்க. ஆனாலுமே ஏடிஎம்கேங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஎம்கே ஏடிஎம்கேங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா அப்பா மாதிரி. இன்னைக்கு களத்துல ஆக்டிவா இருக்க வேண்டியது 25 வயதுல இருந்து 40-45 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் அந்த இளமை கடந்த வாலிபர்கள். இப்ப நான்லாம் கூட அதுதான், ஒரு 38ங்கிறது அந்த ஏஜ் குரூப்ல தான் வருது. இவங்க தான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கணும். அவங்க இருந்தாதான் பாலிடிக்ஸ் நாம நினைக்கிற மாதிரி மாறும். சிஸ்டம் சரியில்லைன்னு ஒரு பெருசு ஒண்ணு சொல்லுது, இன்னொருத்தர் வந்து யார் கூட சேரக்கூடாது அவருடைய போய் சேர்ந்துட்டாரு, எம்பி பதவி வாங்கிட்டாரு, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நாம என்ன சொல்றோம், நம்ம இது வரைக்கும் தமிழகம் சந்தித்திராத ஒரு தேர்தலை சந்திக்க போகுது 2026ல அப்படின்னு நம்ம சொல்றோம். பணம் எதுவும் கொடுக்காம மக்களை மக்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சியை மதவாத சக்திகளோட கை கோர்க்காம நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த மாதிரி ஒரு லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, ஒரு அராஜகம் நடக்குது, அறிக்கை கொடுத்துருக்கீங்க, வெல் அண்ட் குட், ரொம்ப சந்தோஷம். ஆனா மக்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காம ஒரு பெண்ணினுடைய பேராசை ஆர் ஈகோ, நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. அந்த நகையை அந்த நபர் வந்து திருடிட்டு தான் அவர் மேல பழி சொல்லி அவரை வந்து குற்றஞ்சாட்டி இப்படி அவரை பண்ணிட்டாங்கன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் வந்து அந்த லேடி, அந்த லேடி நிக்கிதா டாக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. நான் வந்து என் கூட ஒரு முதிய பெண்மணியை கூப்பிட்டு போனேன், அவங்களுக்காக வீல் சேர், அந்த அவர் வந்து அந்த அஜித்குமார்ங்கிறவர் காவலாளி, கோவில் காவலாளி. ஸோ அவர் வந்து 500 ரூபாய் கேட்டதாகவும், அதில் ஒரு வாக்குவாதம் வந்து ஒரு ஈகோ வந்து
அதனால அவரை மாட்டி விட்டு இப்படி ஒரு ஐஏஎஸ் மூலமா இந்த நிகிதா டாக்டரனுடைய ஒரு ஃப்ரெண்டு தான் அந்த ஐஏஎஸ், நம்ம தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ், கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இந்த டிஎஸ்பி இப்படி பண்ணாரு அப்படின்லாம் சொல்றாங்க. வாட் எவர் இட் இஸ், இது ஒரு அநியாயம். போய் உக்காருங்க, போய் எங்கேயாவது தர்ணா போராட்டம்னு உக்காருங்க. இப்போ நீ இவ்வளோ பேசுறியே, நீ உட்காருவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் உட்காருவேன் தேவைப்பட்டா. ஆனா நான் சொல்றது தாவேகாவுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், தேர்தல் பிரிவு கொள்கை பரப்பு செயலாளர், இவங்க ஊடகவியலாளர், இல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ், இவங்களை பத்தியெல்லாம் இல்ல. உயர்திரு மதிப்பு மிக்க திருமிகு விஜய் அவர்கள் போய் இதுக்கு போராட்டம் பண்ணி, இது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்க முடியாது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி, அப்ப வெறும் நடிகர் தளபதி விஜயா இருந்தப்ப மட்டும் நைட்டு நீங்க பைக்ல போய் பாத்தீங்க, எவ்வளவு பெரிய விஷயம்னு எல்லாருக்கும் நெஞ்சில் இருக்கு இன்னும் அது. அப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கும் போய் பாத்தீங்க, அனிதா வீட்டுக்கு போனீங்க. இது எல்லாமே நீங்க பண்ணது யாருமே மறக்கலாம். ஆனா இன்னைக்கு யூ ஹேவ் பவர் மேன், யூ ஹேவ், உங்ககிட்ட எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு. போய் உட்காருங்க, அரெஸ்ட் கூட ஆகுங்க. என்ன இப்போ ஜனநாயகம் ஒரு மேட்டரே இல்ல சார். நீங்க எவ்வளவோ எங்களுக்கு கொடுத்துறீங்க, கில்லியில ஆரம்பிச்சு இதெல்லாம் இப்போ வந்த கூட்டம், 2K கிட்ஸ் ஃபேன்ஸ், ஜென்சி ஜெனரேஷன்ல இப்போ வந்த கூட்டம். கில்லி, அதுக்கு முன்னாடி வந்த காதலுக்கு மரியாதை, அந்த பீரியட்ல வந்த பிலிம்ஸ், நெஞ்சினிலே, அப்பையிலேருந்து ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறோம். ஸோ நீங்க எவ்வளவோ வெற்றி தோல்வி பார்த்துட்டீங்க, எங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க. ஜனநாயகனுங்கிறது ஒரு கரெக்டான முற்றுப்புள்ளியா இருக்கணும்னு உங்க கரியருக்கு நீங்க நினைக்கிறீங்க, அது தப்பே கிடையாது. ஆனா இப்ப அதை விட அநியாயம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மக்கள் மேடையில இருந்து ஒரு மக்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன், தயவு செஞ்சு போய் உட்காருங்க. நீங்க மற்ற விஷயத்துக்குலாம், இப்ப இந்த போதைப் பொருள் விஷயத்துக்கு, உங்க இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த விஷயத்துக்கு அமைதி காத்தீங்க. அதுலயும் சில விஷயங்கள் நம்ம அமைதியா இருக்கிற, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த கத்திப்பட பிரஸ் மீட்லயே நீங்க சொல்லியிருந்தீங்க, ஆடியோ லான்ச்லயே நீங்க சொல்லியிருந்தீங்க, உண்மைக்கு விளக்கம் கொடுத்தா தெளிவாயிரும், அதுவே வதந்திக்கு விளக்கம் கொடுத்தா உண்மையாயிரும்னு. கரெக்ட். உங்களுடைய பர்சனல் விஷயங்கள், இப்போ த்ரிஷா ஒரு போட்டோ போட்டாங்க பர்த்டே அன்னைக்கு, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம். அதை இவனுங்க இப்படி பண்றானுங்க, அவங்க கல்ச்சர்லயே அது இருக்குது. விஜய் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும், எப்படி அவங்களுடைய கட்சிகளினுடைய பாரம்பரியத்துல, இப்போ விஜயோடைய கேரக்டரை பத்தி பேசுறதுக்குலாம் இந்த டிஎம்கே ஐடிஎம்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு மனைவி, ஒரு துணைவி, ஒரு இணைவி, இப்படி இருக்குது. இது நமக்கு தெரிஞ்சது. இன்னொரு பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைவியை யாருன்ற கேள்வி வருது, யாரு அப்படின்ற கேள்வி வருது. அதுக்குள்ளலாம் நம்ம அநாகரிக அரசியலுக்குள்ள போக தேவையில்லை. ஸோ அதனால இதையெல்லாம் நீங்க மௌனம் காக்குறதுக்கு ஓகே. ஆனா இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதுக்கு இறங்கணும். நீங்க சொல்லிருக்கீங்க, என்ன ஸ்டாலின் இதுக்கு கூட நீங்க பேச மாட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஏதாவது பதில் சொல்றாங்களா? ஏதாச்சும் மௌனம் கலைஞர்லாம் நீங்க சொல்றீங்க. இதெல்லாமே அந்த வார்த்தைகள் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா மதிப்புமிக்க உயர்திரு ஸ்டாலின் அவர்கள் நேற்று இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 2ஆம் தேதி ஜூலை 2025 போய் 35 கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு இருக்கிறாரு அமைச்சர் சேகர் பாபு தலைமையில. இவ்வளவுதான் இவங்கெல்லாம். இவங்களை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க, இல்ல தயங்குறீங்க? நீங்க எங்களுக்காக அரசியல் வந்திருக்கிறதுங்கிறது உண்மைனா நீங்க இறங்குங்க. நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள், ஒரு பையனை எதிர்பார்க்கறாங்க, ஒரு பையனை ஸ்கூல்ல படிக்கணும்னு அவன் எதிர்பார்க்கறாங்க, அவன் நல்லா படிக்கிறான், எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தனா இருக்கிறான், எல்லா ஆக்டிவிட்டி நல்லா பண்றான், எக்ஸாம்னு வரும்போது அமைதியா இருந்தெல்லாம் சரியா பண்ண மாட்டான். அந்த நிலைமையில தான் இருக்கு. விஜயோட ஹேட்டர்ஸ் கூட, அஜித் ஃபேன்ஸ் கூட, மற்ற எல்லாருடைய ஃபேன்ஸ் கூட விஜய் அரசியல்னு வரும்போது எதிர்க்கிறவங்க ரொம்ப கம்மி தான். ஏன்னா இங்க எல்லாருக்குமே பட்டவர்தனமா தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த ரெண்டு கட்சியுமே ஒரே விஷயத்தை தான் செய்யுது, ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் செய்யுது. ஸோ இதை மாற்றணும்னு நாம் தமிழர் அண்ணன் சீமான் போன்றவர்கள் வரும்போது, நம்ம போன தடவைலாம் நான்லாம் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன், அதுக்கு முந்தின தடவை கமலஹாசனுக்கு போட்டேன். இப்போ அண்ணன் சீமான் அவர்களை நம்ம குறை சொல்ல முடியாது, அவருக்கும் இதே மாதிரி பர்சனல் கேரக்டர் அசாசினேஷன் பண்ண ட்ரை பண்ணாங்க, உங்களுக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்றாங்க. இப்போ அண்ணன் சீமானுக்கும் உங்களுக்கும் ஒருவேளை ஒரு உடன்பாடு ஏற்பட்டு இது ஒரு மாற்றமா வந்ததுன்னா அப்போ அது வேற லெவலில் நம்ம வேற மாதிரி அதை பேசணும். ஆனால் இப்போ நம்ம தனித்தனியா தான் இருக்கிறோம் போது, இப்போ ஒரு தெருவில் எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் நாட்டுக்கு நல்லா செய்யறாரு, நான் அவருக்கு ஹெல்ப் பண்றேன். நாளைக்கு ஃபியூச்சர்ல நானே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நானே ஒரு இது பண்றேன் போது நான் அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அப்படிதான் அண்ணன் சீமானுடைய கோட்பாடுகள், கொள்கைகள் எல்லாமே நமக்கு பிடிச்சிருந்தா கூட, நீங்க சொல்ற திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்ணுன்னு சொல்றது பிராக்டிக்கலி இங்க ஓட் பேங்கை நீங்க புல் பண்றதுக்கு பேசுறதுங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப அதை நோக்கி நீங்க போனா இன்னும் இந்த வருஷம் முடியறதுக்கு 4 மாசம் தான் இருக்குது. இப்ப 7வது மாசம் 5 மாசம் இருக்குது, அடுத்த வருஷத்துல ஒரு 3 மாசம், இவ்வளவுதான் உங்களுக்கான டைம். இதுல நீங்க ஆகஸ்ட் 15ல இருந்து பயணம் மட்டும் போயிட்டா பத்தாது. அது கன்வென்ஷனல் சார், அது தனி. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் போய் உட்காருங்க, அரெஸ்ட் ஆகுங்க, 1 or 2 days உள்ள கூட இருங்க, அப்போ உங்க இமேஜ் உயரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. மக்கள் பார்வை இப்படிதான் இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிறவங்க அதை எப்படி பில்டப் பண்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் கடலூர்ல இருந்து கிருஷ்ணராஜ் அப்படிங்கிற ஒரு தனிநபர், உங்க ரசிகர். உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை பத்தி நமக்கு இன்னமும் நீங்க முதல் மாநாட்டிலே நீங்க எல்லாமே தெளிவா பேசிட்டீங்க.
என்னடா இந்த விஜய் எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கானே, இவனுக்கு என்ன பயமா, இப்படி எல்லாம் பேசுனீங்க. அதெல்லாம் நிஜம்னு எனக்கு தெரியும். ஆனா வெகுஜனங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுங்க சார். இந்த மாதிரி விஷயம் கண்டினியூஸா கண்டென்ட் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சி கண்டினியூஸா கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கால் பண்ணி அந்த அம்மாவுக்கு சாரிமா நான் ஆக்ஷன் எடுத்திருக்கேன், அந்த அம்மா பதில் கேட்டிருந்ததுன்னா நீ ஆக்ஷன் எடுப்ப, என் பையன் திரும்ப வருவானாயான்னு கேட்டிருந்ததுன்னா அது சீன் ஆயிருக்கும். ஆனா அவங்க கேட்க முடியாது. கேட்டா அவங்க சும்மா விட மாட்டாங்க. இன்னொரு பையன் இருக்காரு, அவருக்கு அரசு வேலை கொடுத்துட்டாங்க, பணத்தை கொடுத்துறையா, குழந்தை திரும்ப வருமா, அந்த பையன் திரும்ப வருவானா அந்த அம்மாக்கு, வரமாட்டாங்கல்ல. அப்புறம் என்ன சரி அதோட அமைதியா இருந்தீங்களா? 10 நாளைக்கு முன்னாடியே என்ன வந்து இந்த திருமண விழாக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு போய் உளறி கொட்ட வேண்டியது. ஒரு சீஃப் மினிஸ்டர், நீ ஸ்டாலின்ங்கிற தனிநபர், டிஎம்கேங்கிற ஒரு கட்சியினுடைய லீடரை எப்படி வேணாலும் உளறிட்டு போ, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு சீஃப் மினிஸ்டர், நேத்து இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்திருக்கு, உங்க கவர்மெண்ட் அகேன்ஸ்டா நேரடியா சீஃப் மினிஸ்டருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய துறை இப்படி அராஜகம் பண்றாங்க. அதுக்கு கூட நீங்க செவி சாய்க்கிறீங்க, ஓகே, நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்க, ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுப்போம், நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்போம், விசாரணைக்கு எல்லாமே சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு போய் கல்யாணம் நடத்தி வைக்கிறீங்க. அது பாக்குற ஒரு பாமரனா, ஒரு பப்ளிக்கா பார்க்கும்போது எரிச்சலா வருமா வராதா? அந்த கல்யாணம் நீங்க இல்லைனாலும் நடக்கும். ஆனா இதுதான் நீங்க திரும்ப வேண்டிய திசை. இத என்ன மாதிரி எவனோ ஒருத்தன் கத்துறதை விட தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இம்பாக்ட்ஃபுல்லா போய் ரோட்ல உட்காருங்க, தர்ணா எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காருங்க. நீங்க நின்னா பொதுக்கூட்டம், உட்கார்ந்தா தர்ணா, அந்த நிலைமையில தான் நீங்க இருக்குது. இத வந்து எல்லாருமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஃபேன்ஸுமே, இது சொசைட்டி மேல உண்மையான அக்கறை இருக்கிற எல்லா ஃபேன்ஸும் இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை ஆக்கப்பூர்வமான முறையில கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இதை எப்படியாச்சும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் இது எப்படியாச்சும் தலைமைக்கு கொண்டு போங்க. இது ஒன்றும் புது விஷயம் இல்லை, ஆனா எங்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான். இது மட்டும் நடந்ததுன்னா நீங்க நினைக்கிற அது நடக்கும். நன்றி. இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சூழட்டும்.